இன்டர்னலாக நம்ம நிறையா எப்போ பாரு காலையில் இட்லி தோசை, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை இது ஆகாமல் ஏதாவது ஒரு நேரம் ஒரு நல்ல ரிச்சான பர்டிகுலராக மார்னிங்கில் நல்ல ரிச்சான பொருள் நெய் நிறையா எடுத்துக்கலாம். பியூர் கீயை காலையில் ஒரு 20 ml வரைக்கும் டெய்லி எடுத்துக்கலாம். இப்போ டயபெட்டிக் இல்லாதவங்க நெய்யிலேயே அப்படியே கரும்பு சக்கரை கொஞ்சம் போட்டு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 டம்ளர் சுடு தண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இல்லை டயபெட்டிக் இருக்குன்னா அப்படியே கொஞ்சம் மெல்ட் பண்ணி குடிச்சிட்டு சுடு தண்ணி சாப்பிட்டுக்குங்க. ஏன்னா சுகர் போட முடியாது அதுக்காக. ஸோ அது மாதிரி சாப்பிடுங்க. ட்ரை நட்ஸு டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த டேட்ஸு, ஃபிக்கு, இந்த இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தவிர்த்துக்குங்க. திராட்சை எல்லாம் தவிர்த்துட்டு மற்ற நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். டயபெட்டிக் இல்லாதவங்க எல்லா நட்ஸ்லையும் கொஞ்சம் 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 எடுத்து போட்டு ஒரு நல்ல ஸ்மூத்தி மாதிரி பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு மல்டிவிட்டமின் எல்லா விஷயத்தையும் பண்ணி இதை தொடர்ந்து எடுக்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் லெக் க்ரோத் நான்வெஜ் சாப்பிட்றவங்கன்னா அது நல்லா ரெகுலராக சாப்பிட்லாம். ஏபிசி ஜூஸ் நம்ம நிறையா விஷயத்தில் சொல்லி கொடுத்துருக்குறேன், அது இப்போ சாப்பிட்லாம். அது மாதிரி நிறையா விஷயங்களை ஹெல்த்தியான டயட்டை மார்னிங் எடுத்துக்கோங்க. மார்னிங் முடிஞ்சளவு கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணுங்கள். ஃபேட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஹேர் க்ரோவே வேறு மாதிரி இருக்கும்.